So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So good morning everybody. So today topic வந்து பாத்தீங்க அப்படினா we are going to see that so today உங்க பர்சனோட லைக் இன்னைக்கு இது டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன் தான். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு அது ரெசனேட் ஆக தான் செய்யும். ஸோ டுடே உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்ற பற்றி நம்ம ஒரு டீட்டெயில் ப்ரெடிக்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங் ஸோ ஆக்சுவலி guys லைக் நிறைய பேரோட ரெக்கமெண்டேஷன்ஸ்னால தான் நான் இந்த விஷயத்தை நான் வந்து பண்ணுறேன். அண்ட் பிஃபோர் தட் நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே நான் அதை பற்றி நான் விஷயம் நான் வந்து அதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். ஸோ பேசிக்காக இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு லைக் ஏதாவது ஒரு சில பிளாக் மேஜிக்ஸ்னால ஏதாவது ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ அண்ட் அஸ் வெல் அஸ் லைக் அது எந்த டேர்ம்ஸாக வேணாலும் இருக்கட்டும். ஸோ வாட் ஆர் த பிளாக்கேஜஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அண்ட் பர்டிகுலர்லி வென் கம்ஸ் டு த பிளாக் மேஜிக்கோட எஃபெக்ட் இருக்குது, நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை மற்றவங்க உங்களுக்கு ஏதாவது வச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில சிம்டம்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதோட ரிமூவல் ப்ராசஸ்க்காக உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் டு மீ. ஸோ அதோட ப்ராசஸ் என்னவோ ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் ஃபார் யூ பிகாஸ் நிறைய பேரோட ரெக்கமெண்டேஷன்ஸ்னால தான் நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்காக பண்ணுறேன். So like make use of it. Okay, so let's start the reading now. ஓவரால் இங்கே நம்ம வந்து இந்த பர்சனோட கண்டிஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு விதமான ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பர்சன் கிட்ட இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவங்க வந்து என்னன்னா லைக் சம்ஹவ் ஏதோ ஒரு சில கம்ப்ளீஷன்ஸாக இருக்க மாதிரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ளீஷன்ஸ் இந்த சென்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் ஏதோ ஒன்று வந்து இந்த பர்சனுக்கு வந்து பார்க்கும்போது லைக் உங்களோட விஷயத்தில் பர்டிகுலர்லி உங்களோட விஷயத்தில் இந்த பர்சனுக்கு ஏதாவது ஒரு சில விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கலாம் இவங்களுக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க அட்மையர் பண்ண தான் செய்கிறாங்க உங்களோட விஷயத்தில். உங்களோட சில பிஹேவியர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸை பற்றி இந்த பர்சன் வந்து சொல்லியிருக்கலாம். லைக் உன்னோட பிஹேவியரில் எனக்கு பர்டிகுலராக இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னோட கேரக்டரில் பர்டிகுலராக எனக்கு இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாவது ஒரு சில விஷயம் அவங்ககிட்ட வந்து இவங்க ஷேர் பண்ணியிருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இன்கேஸ் அவங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சில விஷயம் இவங்க வந்து அட்மையர் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அண்ட் இந்த கேசஸை வந்து பார்க்கும்போது somehow I just feel that ஏதாவது ஒரு சில தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் வந்து உங்களோட பர்சனோட சைடில் வந்து இருந்திருக்கலாம். அதாவது என்ன லைக் நீங்கள் தேர்ட் பார்ட்டி கூட டீல் பண்ணுறதை விட ஸோ உங்கள் பர்சனோட சைடில் இருந்து ஏதாவது ஒரு சில அதர் ஆப்ஷன்ஸ் லைக் ஏதாவது ஒரு சில ஃபீமேல் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மேல் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எனி அதர் பர்சன் எனி அதர் ஆப்ஷன்ஸ் உங்களோட லைஃப்பில் வந்து இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஃபார் சம் கைண்ட் ஆஃப் அ கேசஸ் நீங்கள் வந்து அந்த பர்சனோட எக்ஸாக இருக்கலாம். ஃபார் சம் கைண்ட் ஆஃப் அ கேசஸில் நீங்கள் அவங்களோட எக்ஸாக இருந்திருப்பீங்க. உங்களோட லைஃப்பில் கரண்ட்டில் வேற ஒரு பர்சன் இருந்திருக்கலாம். அந்த மாதிரியும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ டேக் ஹவ் இட் ரெசனேட். இது நிறைய பேருக்கு இது ரெசனேட் ஆகுமான்னு சொல்ல முடியாது பிகாஸ் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாயிண்ட் தான். ஸோ நீங்கள் மேபி எக்ஸாக இருக்கலாம், அவங்க லைஃப்ல வேற ஏதாவது ஒரு கரண்ட் பர்சனாக இருக்கலாம். ஸோ சம் கேசஸ்ல வந்து லைக் நான் வந்து ஒரு லாங் டேர்ம் எக்ஸ் மாதிரி நான் வந்து பார்க்கல. மேபி இந்த பர்சனோட லைஃப்ல நீங்க ஒரு ரீசன்ட் பாஸ்ட்ல ஏதாவது ஒரு சில பிரேக்கப் கூட நீங்க வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. லைக் குவாய்ட் ஒரு 1 or 2 months இல்ல 3 months ஆஃப் ஏதாவது ஒரு சில டிஸ்டன்ஸ் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு சில செப்பரேஷன்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ வேரல்ஸ் இந்த பர்சனோட லைஃப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களோட லைஃப்ல ஒரு சில பர்சன் வந்து இவங்க கூட டிராவல் ஆகிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க இந்த டயத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு ஸோ உங்க பர்சன் கூட வந்து க்ளோஸ்டா இருக்கிறதுக்கு என்ன ஒரு சில வழியோ அதான் அந்த வேலையை அவங்க வந்து செஞ்சிருப்பாங்க. சம் கேசஸ்ல உங்களுக்கே ஒரு சில டவுட் இருந்திருக்கும் லைக் இந்த பர்சனோட லைஃப்ல வேற ஒரு பர்சன் இருக்காங்களா, இல்ல இவங்க வந்து பர்டிகுலரா அந்த பர்சனுக்கு நிறைய ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு தோணிருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். நிறைய ஒரு சில ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அண்ட் இன்னர் பேலன்ஸ் நிறைய இருந்திருக்கும் உங்களுக்கு. லைக் இது எப்படி போகுது, என்ன பண்றது, எந்த ஒரு பதிலுமே தெரிய மாட்டேங்குது, இந்த பர்சன் ஜென்யூனா இருக்காங்களா இல்ல இவங்களோட லைஃப்ல வேற ஒரு பர்சன் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மாதிரியும் ஒரு சில செல்ஃப் டவுட் இருந்திருக்கும்.
பட் ஸ்டில் இந்த கனெக்ஷன் மேல நீங்க வந்து எப்படின்னா லைக் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஹோப் கண்டிப்பா வச்சிருப்பீங்க. பாஸ்ட்ல என்ன சில ஒரு இஷ்யூஸ் நீங்க கோ த்ரூ ஆனாலும் சரி, பட் ஸ்டில் இந்த கனெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி பாக்குறப்ப ரொம்ப அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு இந்த கனெக்ஷன்ஸ் மேல உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். வேற எல்ஸ் இப்ப இந்த பர்சனோட சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் ஈவன் தோ ஏதாவது ஒரு சில தேர்ட் பார்ட்டியோட டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் இந்த பர்சனோட சைட்ல இருந்து பாக்குறப்ப இவங்க வந்து உங்களை சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்க கிட்ட இவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி பிஹேவியரா கூட அவங்க கிட்ட இவங்க வந்து பழகி இருக்கலாம். ஃபார் சம் கைண்ட் ஆஃப் கேசஸ்ல வந்து பாக்குறப்ப லைக் மேக்ஸிமம் கேசஸ்லனாலுமே சரி பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா இந்த பர்சன் வந்துட்டு லைக் ஒரு ஃப்ரெண்ட்லி பிஹேவியரா இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். வென் கம்ஸ் டு தட் பர்சன் அவங்ககிட்ட இவங்க வந்து ஃப்ரெண்ட்லியா பழகிருப்பாங்க. சில விஷயத்த வந்து இவங்க வந்து ஷேர் பண்ணிருக்கலாம். லைக் ஃப்ரெண்ட்லியா நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்கலாம். லைக் ஈவன் தோ ஏதாவது அவங்களோட பர்சனல் லைஃபை பத்தின சில விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க இன் அ ஃப்ரெண்ட்லி வே தான். மற்றபடி இட்ஸ் நாட் பி லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்பா ஸோ ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பா அந்த மாதிரி இந்த பர்சன் வந்து பேசியிருக்க வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் ஃபார் சம் செட் ஆஃப் பீப்புள். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கேஸ் இதுல வந்து நான் 2 செட் நான் வந்து சொல்லிடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த பர்சன் கூட நீங்க வந்து ஒரு கம்ப்ளீட்டா ரொம்ப வருஷம் ஒரு பிரேக் எடுத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க இந்த பர்சன் கிட்ட வந்து நீங்க திருப்பி ஒரு ரீயூனியன் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல கண்டிப்பா இவங்களோட லைஃப்ல வேற ஒரு பர்சன் இருந்திருக்கலாம். கரண்ட்லி அவங்க வேற ஒரு பர்சனை அவங்க வந்து டீல் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கேசஸ்க்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே ஸ்டில் இவங்க வந்து இந்த டைம் பீரியட்ல உங்ககிட்ட வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸா பழக வாய்ப்பு இருக்கும். ஸோ மோர் ஆர்லெஸ் இங்க வந்து லைக் இந்த பர்சன் கூட நீங்க ஒரு லாங் டேர்மா ஒரு பிரேக் இருந்தாலும் சரி, இல்ல ஷார்ட் டேர்மா ஒரு பிரேக் இருந்தாலும் சரி, பட் மேக்சிமம் இவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே பார்க்கும்போது உங்க மேலதான் இந்த பர்சன் வந்துட்டு கொஞ்சம் நிறையவே வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ அவங்கள சூஸ் பண்றதை விட உங்களை இந்த பர்சன் வந்து ரொம்ப அதிகமாவே அவங்கள வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இந்த பர்சன் வந்துட்டு லைக் சில பேருக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லைக் ஃபார் த ஃபர்ஸ்ட் செட் நான் சொல்லியிருந்தேன் அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாவே அவங்க வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து அவங்க கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லினஸா அவங்க வந்து இருந்திருக்கலாம். ராதர் தான் ரொம்ப க்ளோஸ்டாலாம் அவங்க வந்து பழகிருக்க மாட்டாங்க. ஃபார் செகண்ட் செட் ஆஃப் த பீப்புள் லைக் ஒரு லாங் டேர்ம் பிரேக் அப்புறம் நீங்க இந்த பர்சனல் லைஃப்ல நீங்க வந்திருக்கீங்க, ரீயூனியன் ஆயிருக்கு அப்படின்னா சோ அந்த கரண்ட் ரிலேஷன்ஷிப்ல இவங்க வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸ்டா அவங்க வந்து இருந்திருப்பாங்க. பட் இது எல்லாமே ஒரு பக்கம் எடுத்து வச்சாலும் இப்போ இந்த மூமெண்ட்ல இந்த பர்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க மேலதான் அவங்க வந்து ரொம்ப அட்ராக்டடா அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க, ரொம்ப கட்டடாவும் இந்த பர்சன் வந்து ஃபீல் பண்றாங்க. சம்திங் இந்த பர்சனுக்கு வந்து உங்களை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் லைக் ஏதோ ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங் ஆகிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் ஆகும் அண்ட் ஏதோ ஒரு மாதிரி லைக் ஏதோ ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி இந்த பர்சனுக்கு வந்து சம்திங் அங்க ஒரு நியூ பிகினிங் இருக்கு அப்படிங்கறனால இவங்க அந்த மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப அந்த விஷயத்த வந்துட்டு ஓகே எனக்கு இந்த பர்சன் ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பர்சன் என்னோட லைஃப்ல வராங்க, இந்த பர்சன் என்கிட்ட வந்து பேச ட்ரை பண்றாங்க அண்ட் அதே மாதிரி ஒரு சில கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னாலுமே அந்த பர்சனுக்கு அது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலா இருக்கும். ரதர் தென் அவங்களுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட்ல நிறைய விஷயங்கள் அவங்களும் கொஞ்சம் மைண்ட்ல ஏதாவது யோசிச்சுட்டு அவங்களும் டிப்ரெஸ்டா இருந்திருப்பாங்க. பட் எனிவே அவங்க வந்து டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி இனிமே அவங்க வந்து டிப்ரெஷன்ல இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் அஸ் வெல் அஸ் அவங்களோட கரண்ட் வைப்புமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே அவங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப என்சைட்டியாவோ இல்ல இந்த மாதிரி ரொம்ப சோகமாவோ அப்செட்டாவோ இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஓவரால் கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்காங்க அவங்களோட பர்சன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அவங்களோட அந்த ஹாப்பினஸை கொண்டு வந்ததுக்குரிய ரீசன் நீங்க தான் வந்து மெயின் ரீசனா இருக்கீங்க. இங்க சம்திங் உங்ககிட்ட வந்து திருப்பி கனெக்ட் ஆகிறது அவங்களுக்கும் ஒரு விதத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அஸ் வெல் அஸ் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே இந்த மூமெண்ட்ல இவங்க வந்து உங்களை தான் சூஸ் பண்றாங்க, உங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். நீங்க இந்த பர்சன் கிட்ட லைக் ஒரு ஃப்ரெண்ட்லினஸோட இன்னும் நான் க்ளோஸா இந்த பர்சன் கிட்ட பழகணும்னு நினைக்கிறேன், இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் நான் வந்து ஒரு பெட்டர் வேல நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில தாட்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே அதுக்காக நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு குட் டைம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களோட பர்சன் உங்ககிட்ட வந்து ப்ராப்பர் வே ஆஃப் கான்டாக்ட்ல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து லைக் அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து நோ கான்டாக்ட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் பி பேஷண்ட். அவங்க சைட்ல இருந்து எப்போ ஒரு சில கால் ஆர் டெக்ஸ்ட் மெசேஜஸ் இல்லை அவங்க சைட்ல இருந்து எப்போ ஆக்ஷன்ஸ் வருதோ அந்த டைம்ல உங்களோட ஃபீலிங்ஸ் என்னவோ அதை நீங்க கண்டிப்பா நீங்க வந்து அதை வந்து வெளியில அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அதை காட்டுங்க. பிகாஸ் லைக் சம் கேசஸ்ல நம்ம வந்து லைக் மனசுல ஒரு விஷயத்த வச்சிருப்போம்,
நினைப்போம், பட் அதை வந்து வெளியில நம்ம காட்ட மாட்டோம். அப்ப அந்த இடத்துல வந்துட்டு உங்களோட ஆக்சுவலான ஒரு ஃபீலிங்ஸை நீங்க வெளிக்காமிக்கல அப்படிங்கிறப்போ ஆப்போசிட்ல இருக்க பர்சனுக்கு மேபி நீங்க வந்து அவங்க மேல இன்ட்ரெஸ்டடா இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. ரேதர் தென் உங்க மனசுல என்ன நீங்க வந்து நினைக்கிறீங்களோ அவங்க மேல, ஸோ அதை நீங்க அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கும் புரியும். ஓகே, ஸோ இவங்களுக்கு நம்ம மேல இந்த ஃபீலிங்ஸ் இருக்கு, இவங்க நம்ம மேல இந்த ஒரு அபிப்பிராயத்துல இருக்காங்க அப்படின்றது அவங்களும் ரியலைஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து லைக் நம்ம சொல்லாமலே அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்ற மென்டாலிட்டியில் நம்ம இருப்போம். ஆனா அதுவே அந்த லாஜிக்கை நமக்கே வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ ஆப்போசிட் பர்சனும் இப்போ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க, லைக் நம்ம சொல்லாம இவங்களே புரிஞ்சுக்கட்டும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருந்தா, ஸோ உங்களுக்கு எப்படி தோணும்னா, லைக் இது ஒரு மிக்ஸ்டு சிக்னல் மாதிரி உங்களுக்கு தோணும். லைக் இந்த பர்சன் உங்களை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்ல என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு குழப்பத்திலே தான் நீங்க இருப்பீங்க. த சேம் அந்த பர்சனுக்கும் அதே குழப்பத்துல தான் அவங்களும் இருப்பாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னா உங்களோட என்ன ஃபீலிங்ஸோ அதை நீங்க வந்து அவங்க கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுங்க. வெரி பொலைட்டா, வெரி கைண்டா நீங்க அவங்க கிட்ட வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ரேதர் தேன் அவங்களோட சைட்ல இருந்து அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ அதை கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ண தான் செய்வாங்க. ஸோ அப்போ அவங்க ஷேர் பண்ணும்போது உங்களுக்கே புரியும், கெஸ் இந்த பர்சன் நம்ம மேல இன்னும் இன்ட்ரெஸ்டடா தான் இருக்காங்க, இன்னும் இந்த பர்சன் நம்ம மேல வந்து கண்டடா தான் வந்து ஃபீல் பண்றாங்க, இன்னும் உங்களுக்கு நம்ம மேல அந்த ஒரு லவ் இருக்கு, இன்னும் நமக்கு இந்த பர்சன் நம்ம மேல அந்த ஒரு கேரிங்னஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். பிகாஸ் லைக் உங்க பர்சனோட சேனல்ல மெசேஜ்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே லைக் we get the message like love is the answer அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு. ஓகே, I don't know it will be visible or not, but anyway. ஸோ இந்த பர்சனோட சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அகெயின் அதுதான், ஸோ லவ் இஸ் த ஆன்சர் அப்படின்றது தான். ஸோ ஈவன் தோ நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லினஸா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னாலுமே சரி, த லவ் இஸ் த ஆன்சர் ஃபார் எவ்ரி திங். நீங்க அந்த ஒரு எமோஷனலா இருக்க ஒரு விஷயத்த நீங்க வந்து காட்டுறீங்க அப்படின்னா தட் இஸ் அ குட் திங். ரேதர் தான் வந்து லைக் எமோஷனல் காட்டுறோங்கிறது வந்து என்னன்னா அது ஒரு வீக்னஸ் கிடையாது. நம்ம ஒரு எமோஷன் ஒருத்தவங்க கிட்ட நம்ம காட்டுறோம் அப்படிங்கிறப்போ அது நம்ம வந்து ஒரு வீக்னஸா நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. சம்டைம்ஸ் அது சிச்சுவேஷன்ஸை பொறுத்து தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து அது வீக்னஸா மாறுறதோ இல்லை அது ஒரு அதனால ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உருவாகிறதோ இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த கேசஸ், இட் இஸ் டிபெண்ட் அப்பான் த சிச்சுவேஷன். இங்க இருக்க சிச்சுவேஷன்ஸ்ல வந்து இது வீக்னஸா வரப்போறது கிடையாது. நீங்க அதை உங்களோட உண்மையான ஒரு அபிப்பிராயத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்க, அவ்வளவுதான். யூ ஜஸ்ட் ஷோயிங் யுவர் லவ். நீங்க உங்களோட லவ்வை தெரிவிக்கிறீங்க, அவ்வளவுதான். மற்றபடி இட்ஸ் நாட் லைக் இதை வந்து ஒரு வீக்கர்னஸாவோ இதை வந்து அவங்க ஒரு வீக் சைடாவோ பார்த்துருவாங்க, இதனால நம்மளை வந்து அட்வான்டேஜா எடுத்துப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நீங்க அந்த மாதிரி எதுவும் ஓவர் திங்கிங் வந்து பண்ண வேண்டாம். ஸோ ஓவரால் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களோட கேசஸ் நான் வந்து பார்க்கும்போது I will be say this one thing தான். ஸோ அவங்களுக்கும் உங்க மேல அதே ஃபீலிங்ஸ் இருக்கு, அவங்களுக்கும் உங்க மேல அதே ஒரு அந்த ஒரு லைக்கிங்கா இருக்கட்டும், ஸோ அந்த பர்சனுக்கும் அதே ஒரு ஃபீலிங்ஸா இருக்கு. எல்லாமே அந்த தாட்ஸ் எல்லாமே இந்த பர்சன் வந்துட்டு மோர் ஆர் லெஸ் நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் வந்து உங்களை பத்தி நினைக்கிறாங்க. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், லைக் உங்களோட ஃபீலிங்ஸ் எதுவோ அதை நீங்க வந்து அவங்க கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அவங்க உங்ககிட்ட ப்ராப்பரா பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட விருப்பத்தை அவங்க கிட்ட தெரிவிச்சுக்கோங்க. அண்ட் இன்கேஸ் நோ கான்டாக்ட்ல இருக்கும்போது ஸோ டெஃபினட்டா இவங்களோட தரப்புல வந்து உங்களுக்கு ரீகன்சிலேஷன் வரும்போது அந்த மூமெண்ட்ல உங்களுக்கு உங்களோட மனசுல என்ன இருக்கோ அதை நீங்க அவங்க கிட்ட வந்து வெளிப்படுத்துங்க. ஓகே, ஸோ ரேதர் தான் எந்த ஒரு செகண்டரி தாட்டுமே இல்லாம ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க அவங்க கிட்ட வந்து சொல்லுங்க. இன்னும் பாசிட்டிவ் வே, அவங்க மேல உங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவான ஒரு அபிப்பிராயம் இருக்கோ அதை நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் அது கண்டிப்பா உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து பூஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஃபார் சம் கைண்ட் ஆஃப் கேசஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க அந்த காம்ப்ரமைசிங் மைண்ட் செட் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்கு, போத் த ஸ்கேல். ஸோ இப்போ நீங்களா இருக்கட்டும் அந்த பர்சனா இருக்கட்டும், அந்த ஒரு பதட்டம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். லைக் நம்ம போய் பேசினா அது கரெக்டா இருக்குமா இல்லை தப்பா முடிஞ்சிருமா அப்படின்ற ஒரு பதட்டம் எப்பயுமே இருக்கும். பட் அவங்க கிட்ட நீங்க ஒரு கான்வர்சேஷன் நீங்க ப்ராப்பரா பண்றீங்க அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து என்னன்னா லைக் அந்த ஒரு சண்டை அப்படின்ற ஒரு விஷயம் வராம ஒரு காம்ப்ரமைசிங் மைண்ட் செட் அங்க வரும். ரெண்டு பேருமே வந்து லைக் ஒரு எப்படி சொல்லணும்னா லைக் ஒரு பாசிட்டிவான வேல நீங்க வந்து இருப்பீங்க, ஒரு பேலன்ஸ்டா அந்த கனெக்ஷன்ஸை வந்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க. ஆர்குமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே அங்க வந்து கம்மியாயிரும். அண்ட் அதே மாதிரி லைக் ஓகே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம், ரேதர் தான் நம்ம வந்து லைக் அந்த ஒரு சண்டை போடுறதோ இல்ல பழச நினைச்சு அதை பத்தி அதுக்கேதா ஒரு சில விளக்கத்தை கேட்கறதுக்கு பெட்டர் ஃபியூச்சரை நம்ம வந்து பார்க்கலாம், ப்ரெசென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், ஃபியூச்சர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த ஒரு காம்ப்ரமைசிங் மைண்ட் செட் தான் இங்க வர மாதிரி எனக்கு வந்து தெரியுது உங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே. பிகாஸ் ஈவன் தோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த பர்சன் மேல ஒரு சில கோவம் இருந்தா கூட அந்த மூமெண்ட்ல அவங்க கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்றாங்க, அதுலயுமே அவங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வேலை அவங்க வந்து கம்யூனிகேட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அங்க மெல்ட் ஆக தான் செய்வீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்களே வந்துட்டு ஓகே நம்ம எதுவும் சண்டை போட வேண்டாம், நல்லா தான் போயிட்டு இருக்கு, நம்மளாம் போய் எதுவும் கெடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் நீங்களும் வருவீங்க. ஸ்டார்டிங்
ஸ்டார்டிங் வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ கோவம் இருக்கும், எனக்கு இந்த பர்சன் சரியா பேசுறதில்ல அப்படி இப்படின்னு உங்களுக்கு நிறைய ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். பட் அவங்க ஒன்ஸ் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோவம் எல்லாமே உங்களுக்கு போயிடும். மனசுல எத்தனை நாள் கோவம் வச்சிருந்தீங்களோ அந்த கோவம் எல்லாம் 1 செகண்ட்ல உங்களை விட்டு போயிடும். மேக்ஸிமம் நீங்க வந்து அவங்க கிட்ட வந்துட்டு லைக் அகெயின் அந்த ஒரு பழையபடி நீங்க எப்படி பேசுனீங்களோ அதே மாதிரி ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ல தான் நீங்க அவங்க கிட்ட வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே, அண்ட் அதே மாதிரி உங்க பர்சன் சம் கேசஸ்ல வந்து பாக்குறப்ப சில விஷயத்துல இவங்க வந்து பயப்பட செய்யறாங்க. மேபி லைக் நீங்க கோவப்படும் போது நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கூட நீங்க வந்து ஒரு சில பேர் நீங்க வந்து கோவப்படலாம். அந்த மாதிரி இருக்க பட்சத்துக்கு இவங்களுக்கு ஒரு சில பயம் இருக்கும். லைக் நம்ம போய் பேசினா இவங்க வந்து ஏதாவது திட்டிடுவாங்களா அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு சில பயம் இருக்கு உங்களோட சில பர்சனுக்கு. இன்கேஸ் நீங்க வந்து உங்களோட கோவத்தை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பர்சனா இருக்கீங்க, உங்களுக்கு முன் கோவம் அதிகமா வரும், இல்ல மேக்ஸிமம் நீங்க வந்து கோவமே படாம இருப்பீங்க. பட் ஒன்ஸ் நீங்க கோவப்பட்டீங்க அப்படின்னா லைக் அந்த இடத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நீங்க வந்து பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்ற பட்ச அந்த மாதிரி ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். லைக் நம்ம போய் பேசினா இப்ப அதனால ஏதாவது ஒரு சில சண்டை வந்துருமா அப்படின்ற ஒரு பயமே அந்த பர்சனுக்கு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சில ஸ்பெசிபிக் மெசேஜஸ் எனக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அது படி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. பிகாஸ் இது வந்து ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் அப்படின்றனால டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் உள்ள பர்சன்ஸா தான் நீங்க வந்து கண்டிப்பா இருப்பீங்க. எல்லாருமே ஒரே கேரக்டர் மாதிரி இருக்க போறது கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் தான் நம்ம வந்து இருப்போம். ஸோ உங்களோட லைக் வெளிக்காட்டுற விதம், உங்களோட எமோஷன்ஸா இருக்கட்டும், உங்களோட கேரக்டரா இருக்கட்டும், ஸோ உங்களோட பிஹேவியர்ஸா இருக்கட்டும், ஸோ நீங்க எப்படி வெளிக்காட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் யூ கேன் லீவ் இட். ஓகே, பிகாஸ் இட் இஸ் அகைன் ஜெனரல் ப்ரெடிக்ஷன் அப்படின்றனால. So these are things I can see in your reading guys. I hope கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசனேட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்னோட சேனல் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tarot 143 family. So guys, please give your support, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டாரிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் மை சேனல் டு them. அண்ட் அதே மாதிரி லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ரெக்வஸ்டட் டாபிக்ஸ் வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டா நான் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் நான் வந்து பார்க்கணும், எஸ்பெஷலி என்னோட பர்டிகுலர் லைஃப்ல இந்த விஷயத்துக்கு எனக்கு வந்து ரொம்ப அக்யூரஸியா நான் வந்து பார்க்கணும் அப்படி கண்டிப்பா யூ கேன் ரீச் அவுட் டு மீ ஃபார் த பர்சனல் ரீடிங். ஸோ பிகாஸ் இதுல வந்து லைக் வாட் எவர் த திங் குட் பி, ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு, லைக் நான் ரிலேஷன்ஷிப் ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் தான் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க நினைக்கிறீங்க. இட்ஸ் நாட் லைக் தட். நான் ஆல் டைப் ஆஃப் ரீடிங்ஸ் எல்லாமே தான் நான் பண்றேன். ஸோ உங்களுக்கு லைக் வேணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆர் ஆல்சோ ஆன் மை இன்ஸ்டாகிராம். நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் த டீடைல் நான் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த வீடியோலயுமே டிஸ்பிளே இருக்கும். யூ கேன் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் guys, என்னோட செகண்டரி யூடியூப் சேனலுக்குமே உங்களோட சப்போர்ட் நீங்கள் வந்து கொடுங்க. அதோட லிங்க்குமே வந்து நான் ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் வந்து மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் வந்து பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் guys, லைக் என்னோட இன்ஸ்டாகிராமே நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து டெய்லி கைடன்ஸ் கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அதுலேயுமே வந்து பார்க்கலாம். ஸோ லைக் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் மோர் அண்ட் மோர். உங்களோட சப்போர்ட் நீங்கள் அதிகமாக நீங்கள் கொடுங்க. பிகாஸ் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் கண்டிப்பாக நான் ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். அண்ட் உங்களுக்காக டெய்லி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் ஃபார் மீ. ஸோ கைஸ், ஸோ again please give your support. And இது போல உங்களுக்கு வந்து மல்டிபிள் நீங்க ப்ரெடிக்ஷன்ஸ், நீங்க டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்னு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டாரோ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. ஸோ இது போல நிறைய மல்டிபிள் ரீடிங்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். ஸோ டெஃபினட்டா லைக் நீங்க எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சில வீடியோஸ், ரேண்டம் வீடியோஸ், என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பாப்பப் ஆகுதுனாலுமே கோ அண்ட் செக் வித் தட். கண்டிப்பா அது மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க தான் செய்யும். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ இன் யுவர் லைஃப். இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் ஃபார் யூ. Next time, until love you all, take care. Bye bye.